சட்டம் உங்களுக்காக நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய பதிவில் நாம் தெரிந்து கொள்ளவிருக்கும் தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமுதாயத்தில் ஒரு பெண் உச்ச நிலையில் இருந்தாலும் அவளுக்கான உரிமைகளை அவள் போராடிதான் பெற வேண்டியிருக்கிறது. எந்த நிலையில் பெண் இருந்தாலும் அவங்களுடைய சாதி, சமயம், சடங்குகளுக்கு அவள் கட்டுப்பட்டு தான் ஆகணும். ஐபிஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்தாலும் சரி, சடங்கு சம்பிரதாயத்துக்கு அவள் கட்டுப்பட்டவளாகத்தான் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த சமுதாய நியதி. அப்படி ஒரு சமுதாய விதிமுறைக்குள் சிக்கிக்கொண்ட ஒரு பெண் அதிலிருந்து எப்படி வெளியில் வந்து அவங்களுடைய பதவியை காப்பாற்றி கொண்டிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் விரிவாக தெரிந்து கொள்ள இருக்கிறோம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் பதிவான ஒரு வழக்கு தான் இது. நீதிபதி சந்துரு அவர்கள் இந்த வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே நான் நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கேன். நீதிபதி சந்துரு அவர்கள் பெண்களுக்கு அவங்களுடைய உரிமையை பாதுகாக்கக்கூடிய நிறைய தீர்ப்புகள் வழங்கியிருக்காங்க. அப்படி வழங்கிய தீர்ப்புகளில் இந்த தீர்ப்பும் ஒன்று. காவல்துறையில் துணை ஆய்வாளராக இருக்காங்க ஒரு பெண். அவங்க மெடிக்கல் லீவ் ஒரு 6 மாதம் மெடிக்கல் லீவில் போயிடுறாங்க. மெடிக்கல் லீவுக்கு பிறகு அவங்க எந்தவித அறிவிப்பும் கொடுக்காம தொடர்ந்து விடுமுறையில் இருக்காங்க. அலுவலகத்துக்கு அவங்க எந்த தகவலும் தெரிவிக்கலை அப்படின்ற ஒரு காரணத்துக்காக எந்த பதிலும் அவங்க 2-3 முறை அழைப்பு கொடுத்தும் அவங்களுக்கு காரணம் கேட்டும் அவங்க பதில் சொல்லலை அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அதனால் அவங்க 28 வருட காலமாக காவல்துறையில் பணியில் இருந்திருக்காங்க. அந்த ஒரு காவல்துறையில் அவ்வளோ காலம் இருந்திருக்காங்க அப்படின்ற ஒரு காரணத்தை முன்னிட்டு அவங்கள வேலையிலேருந்து எடுக்கவில்லை. மாற்றாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அறிவிப்பே கொடுக்காம விடுமுறையில் இருந்ததால் நீங்களே கட்டாய பணி ஓய்வு வாங்கிட்டு போயிடுங்க, வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு போயிடுங்க, நாங்கள் பணியிலேருந்து எடுத்தால் அது நல்லதில்லை, அதனால் நீங்களே 28 வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு நாங்கள் அதை மதித்து உங்களுக்கு இப்படி ஒரு சலுகை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறாங்க காவல்துறையிலிருந்து. அந்த பெண்மணி நீதிமன்றத்துக்கு வராங்க. விஷயம் என்னென்னா, அந்த பெண்மணியினுடைய கணவர் காலமாயிடுறாங்க. மருத்துவமனையில் அவங்க இருந்திருக்காங்க. அதுக்காக தான் இவங்களுக்கு மெடிக்கல் லீவ் தேவைப்பட்டிருக்கு. இவங்க தான் கூட இருந்து பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அதன் பிறகு அவங்க கணவர் இறந்துடுறாரு. அவங்களுடைய சமயம், சாதி, சமயம் சம்பிரதாயத்தின்படி அவங்க வீட்டு கணவர் அந்த குடும்பத்து பெண்ணினுடைய கணவர் இருந்து விட்டால் அவங்க சார்ந்திருக்கக்கூடிய சமூகத்தில் இறந்துட்டால் குறிப்பிட்ட காலம் வரை வெளி இடங்களுக்கு செல்லக்கூடாது, வெளி மனிதர்களை பார்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு இருக்கும். அதனால் அவங்க அலுவலகத்திற்கு நேரில் வந்து விளக்கம் தர முடியவில்லை. ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கடிதம் மூலமாக தெரிவிச்சிருக்காங்க. இது மாதிரி ஒரு சூழலில் இருக்கிறதுனால எனக்கு நேரடியாக வர முடியாது, என்னுடைய விடுமுறையை நீட்டிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு நீட்டிப்பதற்கான காரணத்தை அவங்களுடைய கடிதத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. ஆனால் அதையெல்லாம் இந்த காவல்துறை கண்டு கொள்ளவில்லை. அது மட்டும் இல்லை, இந்த துணை ஆய்வாளரின் கணவர் இறப்புக்கு காவல்துறையிலிருந்து நேரடியாக சென்றிருக்காங்க. அதனால் அவங்க எல்லோருக்குமே தெரியும் இந்த பெண் எதனால் வந்து அலுவலகத்துக்கு வரலன்னு. அப்படி இருக்கும் பொழுது இந்த நூற்றாண்டில் கூட நீதிபதி அவங்களுடைய தீர்ப்பில் இந்த கருத்துக்களை எல்லாம் குறிப்பிடுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, பெண் வந்து எந்த உச்சத்தில் இருந்தாலும் சாதி, சமயம், சம்பிரதாயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க கடைபிடித்து தான் ஆக வேண்டியிருக்கிறது. அதனால் நீங்கள் வந்து அவங்க உங்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க, நீங்களும் போயிருக்கீங்க, அப்போவுமே கூட இப்படி ஒரு கட்டாய பணி ஓய்வு அப்படின்ற அவங்கள நிர்பந்திச்சிருக்கீங்க, அது தவறு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பணியை திருப்பி கொடுக்கணும். அவங்க விடுமுறையில் இருந்தாங்க இல்லைங்களா, அதற்கான ஊதியத்தை கொடுக்க தேவையில்லை, ஆனால் பணியை அவங்களுக்கு திருப்பி கொடுக்கணும். நீங்கள் வந்து புதுசாக அவங்கள சர்வீஸில் எடுக்கக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்காம போயிடும். இவ்வளோ நாள் இருந்த சர்வீஸை நீங்கள் இவ்வளோ நாள் வராமல் இருந்ததுக்கு பணம் கொடுக்க தேவையில்லை, ஆனால் இவ்வளவு நாள் 28 வருஷமாக அவங்க இதுக்கு முன்னாடி இருந்திருக்காங்க, அந்த சர்வீஸை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ தான் அவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் அப்போ அதற்குரிய பலன் கிடைக்கும் அப்படின்ற ஒரு சிறப்பு மிக்க தீர்ப்பை நீதிபதி சந்துரு அவர்கள் வழங்கியிருக்காங்க. இந்த பதிவின் மூலமாக நம்ம வந்து தெரிவிக்க வேண்டிய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண் எந்த உச்ச நிலையில் இருந்தாலும் சமூகம் அவளை சாதி, மதம், சம்பிரதாயம் என்று சடங்குகளுக்குள் அவளை கட்டுப்படுத்தி தான் வைக்கிறது. அதிலிருந்து ஒரு பெண்ணால் உடைத்து கொண்டு வெளியே வர முடிவதில்லை. அப்படி ஒரு கட்டுப்பாட்டில் சிக்கி அவங்களுடைய சுயத்தை இழக்கும் பொழுது நீதிமன்றம் அவங்களுக்கு அவங்களுடைய உரிமையை மீட்டுக் கொடுக்க உதவியாக இருக்கிறது. அடுத்த பதிவில் நல்ல தகவலோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.